குட் மார்னிங் எல்லாருக்கும். இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு ஹெல்தியான பொங்கல் தான் செய்ய போகிறேன். இன்னைக்கு பொங்கலில் பச்சரிசிக்கு பதிலாக சம்பா கோதுமை ரவை ஆட் பண்ண போகிறேன். 1 கப் கோதுமை ரவைக்கு 3/4 கப் பைத்தம்பருப்பு ஆட் பண்ணுறேன். பைத்தம்பருப்பை மட்டும் ஆல்ரெடி வாஷ் பண்ணிட்டேன். இதோட சேர்த்து கொஞ்சமாக பெப்பர் தட்டி ஆட் பண்ணிக்கிறேன். துருவின இஞ்சி, கொஞ்சமாக சால்ட்டு. 1 கப் ரவைக்கு 4 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்ஸ்டன்ட் பாட்டில் ஒரு 7 மினிட்ஸ் வச்சு எடுக்க போகிறேன். தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக கீ ஆட் பண்ணிக்கிறேன். அதில் தட்டின பெப்பர், ஜீரகம், துருவின இஞ்சி, கருவேப்பிலை, கேஷ்யூ, பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையுமே நல்லா லோ ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். கீ ஒரு ஹெல்த்தியான ஃபேட், கண்டிப்பாக எல்லாருமே சேர்த்துக்கலாம் டயட்டில் இருக்கவங்க கூட. அதுக்காக நிறையா சேர்த்துக்க சொல்லலை, கரெக்டான அளவு எடுத்துக்கிட்டா எல்லாமே ஹெல்தி தான். பொங்கல் சூப்பராக வந்துடுச்சு பாருங்கள். இந்த பொங்கலுக்கு சாம்பார் கூட தேவையில்லை, சட்னி வச்சு சாப்பிட்டாலே அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு. எவ்வளோ சாப்பிட்டாலும் ஹெவியாக இல்லாமல் ரொம்ப லைட்டான ஒரு பொங்கலாக இருந்துச்சு. கோயிலில் கொடுத்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி டேஸ்ட்டு. கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.